இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்து மழை ரொம்ப அதிகமாக பேஞ்சுது. எல்லா பக்கம் வந்து அதிகமான்னு சொல்கிறத விட எல்லா பக்கமும் ஓரளவுக்கு வந்து மழை பேஞ்சுது. இந்த மாசி பங்குனி சித்திரை ஸ்டேஜில் இந்த பங்குனி சித்திரை ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மழை பெய்யும்போது அளவுக்கு அதிகமான வெயில் இருக்கும். இப்போ நைட் மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு பகலில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கிளைமேட் வந்து மாறக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளாகட்டும் ஆடு மாடுகளாகட்டும் எதுவுமே வந்து இந்த வெயில் வந்து தாங்காது. நமக்கு வந்து வியர்வை சுரப்பி இருக்குது. அதனால் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து வேர்வை மூலமாக வெளியேற்றுறோம். ஆனால் வந்து கோழிக்கு வேர்வை சுரப்பி கிடையாது. அதே மாதிரி தான் மாடுகன்னும் அளவுக்கு அதிகமான ஹீட் வந்து தாங்காமல் என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்கும்போது அதோடய உடம்பு உஷ்ணத்தை தாங்காமல் ஒன்றா வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், சோர்ந்து போகும், கால்சியம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெயிலுக்கு ஏறு நிறுத்திட்டு ரொம்ப சிரமப்படும், பீச்சிருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் கோழி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோழி அளவுக்கு அதிகமான வெள்ளைக்கழிச்சலும் அம்மையும் வரும். இப்போது இந்த டைம் இந்த சீசனில் வெள்ளைக்கழிச்சல் வந்து ரொம்ப அதிகமாக பரவுது. தயவு செஞ்சு முதல்லையே வந்து வேக்சின் போடாதவங்க போட்டுக்குங்க. இருந்தாலும் இப்போ உங்கள் கோழிகளுக்கு வந்து வெள்ளைக்கழிச்சல் வரல, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்குங்க. வந்துருச்சு வெள்ளைக்கழிச்சல் இருக்குது அப்படின்னா டெட்ராசைக்ளினு, இந்த மாதிரி லெக்சின், மெரிஃப்ளாக்ஸு, மெரிக்குவைனை, இந்த மாதிரி மாத்திரை, என்ட்ரோஃப்ளாக்சின், இந்த மாதிரி வந்து ஓஎஃப்எம், இந்த மாதிரி மருந்தெல்லாம் வெள்ளைக்கழிச்சலுக்கு கொடுக்குறது, சளி இந்த மாதிரி கரட்டுச்சிக்கு கொடுக்குறது தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஃபார்மில் வந்து வெள்ளைக்கழிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நானும் காப்பாற்றலான்னு பார்த்தா அடுத்தடுத்து நல்ல லைனேஜ் செட்டு கொண்டு வந்து வச்சுமே என்னால் காப்பாற்ற முடியல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வெறும் எம்டி ஷெட்டே வந்து காலிங்கிற அளவில் தான் இருக்குது. நான் இந்த வீடியோ கூட வந்து இடையில கோழியை குறுக்குன வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெறும் சுத்தமாக தொடச்சி எடுத்த மாதிரி குஞ்சுலேருந்து பெரிய சேவல்லேருந்து கோழி மொட்டு வைக்கிற கோழி அடையில் இருக்கிற கோழி முதற்கொண்டு பளிச்சுன்னு முடிஞ்சுது. அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோழிகளுக்கு தடுப்பூசி போட்டு காப்பாற்றிடுங்க. தடுப்பூசியே போட்டாலும் வராதுன்னு நான் சொல்ல முடியாது. லசோட்டா, ஆர்டிவிகே போட்டிங்கனாலும் வரும். வந்தாலும் இப்போ வந்து தடுப்பூசி போட்டால் ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி தடுப்பூசி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த டைமில் வந்து கோழிகளுக்கு நோய் வந்து அதிகமாக பரவுது. என்னால் முடிஞ்ச இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். நம்ம சேனலில் நிறையா வீடியோ வந்து வெள்ளைக்கழிச்சல் பற்றி போட்டிருக்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்க எந்த டவுட்னாலும்.